பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ருசிக்கலாம் வாங்க. அண்ட் நான் உங்கள் ஆஷிகா. ஸோ இன்னைக்கு நானும் பிரிட்டோ மேமும் ஒரு 2 சூப்பரான டிஷ்ஷஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் கெட் இன்டு த ஷோ. ஹாய் மேம். ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டிஷ் செய்ய போறீங்க? கொங்கு நாட்டு இறால் குழம்பு. ஓகே, கொங்கு நாட்டு இறால் குழம்பு. கேட்கும் போதே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேரமல் கஸ்டர்ட். கேரமல் கஸ்டர்ட். ஸோ கொங்கு நாட்டு இறால் குழம்பு இந்த பக்கம் வந்து கேரமல் கஸ்டர்ட். ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு சம்மந்தமே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். கொங்குன்னா காரமாக இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? கொங்கு செஞ்சல். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் வேணால் எந்த வேணும். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இறால் பிடிக்கும்? உங்களுக்கு இறால் பிடிக்குமா மேம்? ரொம்ப பிடிக்கும், இறால் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சோம்பு. எப்பயுமே வந்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் போடுவோம். ஏன் பர்டிகுலர்லி இங்கே சோம்பு? நான்வெஜ் செய்யும் போது சோம்பு போடணும். ஏன்னா எறா வந்து கொஞ்சம் செரிமானம் இருக்காது. சோம்பு போட்டோம்னா கொஞ்சம் சரி, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், 2 வெங்காயம். மேம், வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறப்போ ஒரு ஸ்மெல், ஒரு அரோமா வரும் இல்லைங்களா? அதுதான் வந்து இன்னும் நம்மளுடைய பசியை வந்து தூண்டி எடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் பக்கத்து வீட்டில் அரைச்சாச்சும் நீங்கள் வந்து சேர்த்து வாங்கியோ இல்லை திருடிட்டு வந்தோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசுல? இல்லை, சின்ன வயசுல இல்லை. அது மாதிரி பண்ணதில்லை. பெரிய வயசுல இல்லை. பக்கத்தில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல நெய்பர்ஸ் மேம். கண்டிப்பாக என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்னைனா பத்திரமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சென்னையில் உள்ள மக்களும் நல்ல ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே மேம்? ஒன்றும் ஒரு 10,000 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவ்வளோதான். ஒரு தக்காளி, 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து கழுவும் போது நம்மளோட அரிசி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வச்சு நம்ம கழுவுனோம்னா இந்த வாடை வரவே வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எறா இதெல்லாம் செஞ்சு நம்ம அந்த தோலை வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாடை எதுவுமே கிச்சனில் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் யார் இறால் நல்லா சாப்பிடுவாங்க? பெரிய பொண்ணு நல்லா சாப்பிடுவாங்க. பெரிய பாப்பா சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இறால் வந்து கொஞ்சம் செய்யறதுக்கான கஷ்டம் தான், கிளீனிங் ப்ராசஸ். ஆனால் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி. சிக்கன் மாதிரி தான் ஈஸியாக. பொதுவாகவே வெஜ்ஜை விட நான்வெஜ் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். எதனால கொங்கு நாட்டு ஸ்டைல்? ஸோ கொங்கு நாட்டு ஸ்டைல்னாவே நம்ம என்ன பர்டிகுலராக ஆட் பண்ணுவோம்? மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் அவங்க காரசாரமாக சாப்பிடுவாங்க, அதனால அது ஃபேமஸ். நீங்கள் கொங்கு நாடா? இல்லை. ஸோ கோயம்புத்தூர் சைடு ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போ நீங்கள் இன்கேஸ் குழம்பு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாய்த்தூளில் வந்து சில நேரத்துக்கு பெருங்காயம் சேர்த்துருப்பாங்க, அதனால அது இல்லாத மாதிரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதில் போடும்போது கொஞ்சம் கசப்பு தரும். சீரகத்தூள்.
ஸோ பேசிக்காகவே நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து எதுவும் வராது. கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம். உங்களுக்கு கஷ்டமான ஒரு நான்வெஜ் டிஷ்னா எது சொல்லுவீங்க? மீன் அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது எவ்வளோ டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது என்னோட சிஸ்டர் இன்லா செய்வாங்க. அவங்க வீட்டில் செய்கிற அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு செய்ய தெரியல. நானும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறேன். அந்த அளவுக்கு எனக்கு கைப்பக்கம் வரல. உப்பு கொஞ்சம் தண்ணியா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ஸோ குழம்பு வெந்துட்டு இருக்கு. இந்த கேப்பில் வந்து நம்ம செகண்ட் டிஷ் கேரமல் கஸ்டர்ட் பண்ணிடலாம். கேரமல் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி மேம்? கொஞ்சம் இந்த கப்பில் பாதி எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இது வந்து சுகர் வந்து அடி பிடிக்காம நம்ம கிண்டிட்டே ஆமாம், மெல்ட் பண்ணணும். ஓகே. இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணோம்னா ஷேக் பண்ணிட்டு நல்ல டேஸ்டியான ஃபுட். ஓகே. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்ன ஃப்ளேவரில் செய்ய போகிறோம்? வெனிலா ஃப்ளேவர். ஸோ அதனால தான் நான் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கஸ்டர்ட்லாம் வந்து சாப்பிடணும்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்க்கோ இல்லை எங்கேயாவது வெளியே போய் தான் சாப்பிடுவோம். நம்ம வந்து தாராளமாக வீட்லேயே செஞ்சு இது ஒரு குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய டிஷ்ஷு தான். யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஈஸி மெத்தட். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சிருச்சு. ஓகே. இந்த ஏராவை போட்டுடலாம். ஸோ ப்ரான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி குட்டி இறால். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதி வந்ததும் ஓகே இறக்கிடலாம். 5 மினிட்ஸ் போதுங்களா? இது வந்து இடியாப்பம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பம், இட்லி ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடும். ஸோ ஒரு கப்புக்கான அளவு தான் வந்து இது. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா குவான்டிட்டி பண்ணிக்கணும். 1 கப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ ஹாஃப் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா 1 கப் போட்டு எல்லாமே டபுள் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. நம்ம சுகர் வந்து ரொம்ப நேரமாக கேரமலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக அந்த கம்பி பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இல்லையா மேம்? ஸோ இது வந்து சிம்லேயே தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பவுல் ஓகே. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து சிம்ல வச்சு மெயின்டைன் பண்ணணும். இதை வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு திக்காக, எவ்வளோ சுகர் போட்டோம் ஆனால் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆற விடலாம். ஓகே. கொங்கு நாடு இறால் குழம்பு வந்து கமகமான ரெடி ஆகிருக்கு. ஸோ நல்லாவே திக்காக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? ஆமாம். ஓகே மேம். இதில் தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான். ஸோ வந்து கொங்கு நாடு இறால் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த செகண்ட் டிஷ்ஷான கேரமல் கஸ்டர்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பார்த்துடலாம். 2 முட்டை எடுத்துக்கணும். ஓகே. ஸோ எக் எதுக்காக மேம் ஆட் பண்ணுறோம்? அந்த புட்டிங்ஸ் வந்து செட் ஆகிறதுக்காக. புட்டிங்ஸ் வந்து செட் ஆகிறதுக்காக. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கேரமலைஸ் கிளஸ்டரில் வந்து வெனிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த கிளஸ்டருக்கு இல்லைங்களா? ஆமாம், இந்த எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அதை சேர்க்குறோம். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கிளஸ்டரில் வந்து இந்த வெனிலா ஃப்ளேவர் ஆட் ஆகிடும்ல? ஆட் ஆகிடும். ஓகே, ஸ்பூன் எடுத்துட்டோங்களா? எனக்கு இங்கே வெனிலா ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு வேறு எந்த எசன்ஸ் வேணும், நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய். ஏலக்காய். ஸோ இது எல்லாமே வந்து மோர் தென் டேஸ்ட் விட அந்த அரோமா ஆட் பண்ணிக்கிறது இல்லைங்களா? இதில் வந்து எக் எல்லாமே பீட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சு. இதோட மில்க் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம். ஸோ மில்க் வந்து ஒரு 1/2 கப் வந்து நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ஓகே. அவனில் வச்சு என்ன இதில் வைக்கணும்? 180ல் ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், அது பேக் ஆகிடும். ஓகே. இன்கேஸ் நம்ம இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஒரு ஸ்டீமர்லேயோ வைக்கிறோன்னா 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் போதும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஸ்டீமர் இல்லை எங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னாலும் இஷ்யூவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க ஒரு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இந்த கஸ்டர்டை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம அந்த பேக் பண்ண மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக மூடிடுங்க. மூடிட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து அந்த ஸ்டீம்லேயே வந்து இதாகிடும் இல்லைங்களா? ஸ்டீம்லேயே வெந்துடும். நேர்களே, கொங்கு நாட்டு இறால் குழம்பு வந்து நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் நம்மளுடைய செகண்ட் டிஷ்ஷான கேரமல் கஸ்டர்ட் அதுவுமே கூட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும் இல்லைங்களா மேம்? உங்கள் குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் 10 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது தாராளமாக ஸ்டீம் ஆகிடும். ஃபுல்லாக வந்து ஆவி பறந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. இந்த ஆவிலே வந்து இந்த கஸ்டர்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் ஆயிடும். ஓகே. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அழகாக ரெடியாக இருக்குது கொங்கு நாட்டு இறால் குழம்பு. ஓகே மேம், நறுமணமே வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, டேஸ்டிங் பார்த்துடலாம். ஆக்சுவலி ப்ரான் வந்து ரொம்பவே கரெக்டாக வெந்திருக்கு. ரப்பராகவும் இல்லை, அட் த சேம் டைம் ஃப்ளஷியாகவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. அந்த டேஸ்ட்டுமே இருக்குது. நீங்கள் எதுவுமே அரைச்சி ஊற்றல, இருந்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கேரமல். ஓகே, நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேரமல் கஸ்டர்ட் தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி இது பார்க்கவே ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாங்களா? ஜெல்லி ஃபார்மேட்டில் தான் வரும் இல்லைங்களா மேம்? ஸோ வந்து குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் எக்கு சாப்பிட்ற ஃபீலிங்கே இல்லை, ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் தான் இருக்குது. ஓகே மேம், சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த 2 டிஷ்ஷஸுமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நேயர்களுக்காக ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி அழகான டிஷ்ஷஸோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வந்துடுங்க. Until this is bye bye from Ashika.